தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அஜித்குமார் நிகிதா அப்படிங்கிற பேரெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு சம்பவம்னா அதை நினைவில் வச்சிருக்கலாம், அதை பின்தொடர்ந்து போகலாம். அதுபோல பல சம்பவங்கள் அடுத்தடுத்து கவின்குமார் அப்படி இப்படின்னு வரிசையா போறப்ப ஒரு கொலையா ரெண்டு கொலையா அப்படிங்கிறப்ப நமக்கு அது மறந்து போயிடும். இருந்தாலும் பேரை கேட்ட உடனேயும் அஜித்குமார் நிகிதா அப்படின்னு கேட்ட உடனேயுமே சில நினைவுகள் நமக்கு வரும். இருந்தாலும் அதை புதுப்பிச்சுட்டு இன்னைக்கு என்ன அதனுடைய பின்னணியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற புதிய தகவல்கள் வந்திருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிகிதா அப்படிங்கிறவங்க மடப்புறம் கோயிலுக்கு போயிட்டு தன்னுடைய வாகனம் நிறுத்தும் இடத்துல நிறுத்தும் போது அதுக்கு உதவி செய்யறாரு அஜித்குமார். அதை முடிச்சுட்டு அவங்க வெளியில வரும்போது அவங்க ஒரு புகாரை கொடுக்குறாங்க. நான் வந்த வாகனத்துல நகைகள் இருந்துச்சு, அந்த நகைகள் காணா போயிருச்சு, அதை அஜித்குமார் தான் எடுத்தாரு. ஆனா அவங்க இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னால பல இடங்களுக்கு போயிட்டு வந்ததா அவங்களே சொல்றாங்க. ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வந்தேங்கிறாங்க, இடையில பல இடங்களுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் சொல்றாங்க. ஆனா அஜித்குமார் தான் எடுத்தான் அப்படிங்கிறாரு. அந்த அம்மா அஜித்குமார் தான் எடுத்தாங்கன்னு சொல்றதுக்கு பின்னால ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சு. அவங்க அம்மாவை கூட்டிட்டு போன அந்த சக்கரை நாற்காலிய அஜித்குமார் தான் நகட்டிட்டு போயிருக்காரு கோயிலுக்குள்ள. எல்லாம் முடிச்சு அவர் தான் இறக்கி விட்டுருக்காரு. 100 ரூபா கொடுத்த நிகிதா கிட்ட அஜித்குமார் கேட்டது 500 ரூபா. இதுதான் நிகிதாவுக்கும் அஜித்குமாருக்குமான முரணை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட விதத்தில் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் அஜித்குமார் தான் இந்த நகை எடுத்தான்னு போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. காவல்துறை என்ன செய்யுதுன்னா, எப்பையும் போல இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எப்படி அணுகும்னா, விசாரிப்பாங்க, கேட்பாங்க. ஒன்றும் முடியல அப்படின்னா அந்த அம்மாட்டே சொல்லுவாங்க, அம்மா எடுக்காத மாதிரி தெரியுதுன்னு. இதுதான் எப்பயும் நடந்திருக்கும். ஆனா இந்த விஷயத்துல அந்த நடைமுறைகள் எல்லாம் மீறி ஒரு 5-6 படி மேல போய் அவனை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினா இந்த உண்மையை வாங்கிடலாம்னு நினைச்சு அந்த காவல்துறை காவலாளிகள் அடி உதைக்கு மேல பண்றாங்க. இன்னைக்கு அவனுடைய தாய் பேசும்போது அவங்களுடைய மனசுக்குள்ள நம்மெல்லாம் மறந்துட்டோம். ஆனால் ஒரு தாய் அதையெல்லாம் மறக்கவே முடியாது. இன்றைக்கு அந்த தாய் அதையெல்லாம் நினைவுபடுத்துற மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய பேட்டியை பார்க்க முடிஞ்சிச்சு. மிளகா பொடியை கரைச்சு வாயில ஊத்தி குடிக்க வச்சு அடிக்கிற அளவுக்கு என் மகன் தீவிரவாதியா? குடிக்க தண்ணி கெட்டதுக்கு கூட தண்ணி கொடுக்காம மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டு குளம் கம்மாக்கரன்னு கண்ட இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அடிச்சே கொண்டிருக்காங்களே அப்படின்னு அந்த அம்மா பேசும்போது, அந்த அம்மா அவங்களுடைய அறியாமையை பாருங்க. அவங்க பேசும்போது சொல்றாங்க, இது சம்பந்தப்பட்ட எவனும் இப்ப சிறையில் இருக்கிற எவனும் வெளியில வந்துடக்கூடாது. இன்றைக்கு தீர்ப்பும் அந்த மாதிரி தான். இன்றைக்கு அந்த வழக்கினுடைய போக்கும் அப்படிதான் இருக்குது. அதை அந்த விசாரித்த நீதிபதி என்ன சொல்றாரு, இதுல நகை திருட்டு போனதற்கான முகாந்தாரம் இல்ல, இது ஒரு தவறான புகாராக தெரிகிறது. காவலாளிகள் அடித்தே தான் கொன்று இருக்கிறார்கள், அதனால அவங்கள வெளியில விட மாட்டேன், ஜாமீன் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம கேட்கறது என்னன்னா, இந்த சம்பந்தப்பட்ட இப்போ ஒரு 10 பேரை உள்ள வச்சிருக்காங்கல்ல, இவங்க குற்றவாளி அப்படின்னா குற்றவாளி தான். ஆனா இவங்களை இயக்கிற குற்றவாளி இருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு குற்றத்தை செஞ்சவனை விட அந்த திட்டத்திற்கு கருவாக இருந்தான் பாருங்க, அவன் தான் முதல் குற்றவாளி. ஆனால் அந்த முதல் குற்றவாளி எங்க, இரண்டாவது குற்றவாளி எங்க? இவங்கெல்லாம் 3ஆம் பட்ச குற்றவாளிகள் தான். அவங்களே சொன்னது என்ன இந்த விஷயம் நடந்த உடனேனா, மேல இருந்து எங்களுக்கு அழுத்தம், அதுவும் குறிப்பாக தலைமைச் செயலகத்திலிருந்து அழுத்தம்ன்ற வரைக்கும் செய்தி வந்தது உண்மையா இல்லையா? அப்ப சம்பந்தப்பட்ட அதுல நேரடியாக தலையிட்டவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க. அந்த தாய்க்கு பாருங்க, அதை தாண்டி இதுல யாரா இவனுக்கு உத்தரவு போட்டது யாரா, அவனை தூக்குங்கடா, இந்த பெண்ணை முதல்ல பிடிச்சி உள்ளவங்களான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கூட அவங்க ஒரு சராசரி பெண்ணா இருக்கிறாங்க. அப்ப யாரு இதை எடுக்க முடியாத? அந்த சமயத்துல நிகிதா அப்படிங்கிறவங்கிட்ட எந்த அதிகாரி பேசினார்? தலைமைச் செயலகத்திலிருந்து யார் பேசினா? இல்லை என்றால் முக்கியமான அந்த பிரபலம் யார் அப்படிங்கிறத அவங்களுடைய அலைபேசியை வச்சே கண்டுபிடிச்சிடலாமே. இது ஒரு சாதாரண விஷயம் தானே. 2 நிமிடம் ஆகுமா காவல்துறைக்கு? நிகிதாவுக்கு அந்த நேரத்தில் யாரெல்லாம் அழைச்சாங்க, இவங்க யாரையெல்லாம் அழைச்சு பேசியிருக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சுல. அப்ப அந்த குற்றவாளி யாரு? எந்த ஒரு காவலருமே நீங்க சிறையில் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சும்மா யாரோ ஒருத்தவங்க நகை காணா போச்சுன்னு சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா அடிச்ச கொள்ற அளவுக்கு விசாரணை நடக்குமா? உடனே ஒரு சிறப்பு டீம், ஸ்பெஷல் டீம் போட்டு அடிச்சு விசாரிக்கிற அளவுக்குனா அப்ப இந்த அழுத்தத்தை கொடுத்தது யாரு? சாதாரண நடைமுறையில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இது நடக்கவும் செய்யாதே. அது
அப்ப இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒண்ணுனா அப்ப மேல யார் இருந்தா இது வரைக்கும் கைது இல்லை? ஏன் நிக்கிதா முதல் கொண்டு கைதாகல? அப்ப ஆனா அவங்க ரொம்ப சுதந்திரமா தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க இத்தனைக்கு ஒரு பேராசிரியரா, அந்த பேராசிரியர் இப்ப வரைக்கும் வேலைக்கு போறாங்க. அந்த வேலை செய்யற இடத்துல அவங்களை அனுமதிச்சிருக்காங்க பாருங்க, ஒரு பேராசிரியரா. அப்ப முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படல. முக்கிய குற்றவாளி யாரு அப்படிங்கிறது கூட இன்னைக்கு வரைக்கும் வரலனா இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படலாம். ஆகா, நீதிபதி சொல்லிட்டாருப்பா, சிபிஐ விசாரிச்சு சரியா சொல்லிருச்சுப்பா, சூப்பர்ப்பா, சபாஸ்பா, அவங்க வெளியே விடக்கூடாதுன்னு நீதிபதியே சொல்லிட்டாருப்பா, மகிழ்ச்சி தான். ஆனா அதோட முடிஞ்சிட்ட பாரு. இந்த முக்கிய குற்றவாளி யாரு? இந்த உள்ள இருக்கான குற்றவாளி, இவனுக்கு உத்தரவிட்டவன் யாரு? எப்படியாவது அடிச்சே துவச்சு எப்படியாவது அந்த நகையை மீட்டு கொடுங்கடான்னு, காணாம போகாத நகையை மீட்டு கொடுக்க சொன்ன அந்த முக்கியஸ்தரி யாரு? வரமாட்டான். அப்படித்தாங்க ஸ்ரீமதி விஷயத்திலையும் அப்படித்தானே. 3வது மாடியிலிருந்து உளுந்து தற்கொலை பண்ணி செத்துட்டான்னா அங்க ஏறி குதிச்சு உழுகிற அளவுக்கான இடமே இல்லை. ஆனாலும் குதிச்சுட்டான்னா அந்த முக்கியஸ்தன் யாரு? அதற்கு பின்னால் இருக்கிற அந்த பிரபலம் யாரு அப்படின்னா வராது. இன்றைக்கு வரைக்கும் அதானே, எல்லா வழக்கிலையும் அதானே. நம்ம ஆனா இப்ப இன்னைக்கு சூழல்ல எல்லாரும் ஆகா அந்த 10 பேரையும் வெளியே விடல, நீதிபதி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, சிபிஐ ஸ்ட்ராங்கா சொல்லிருச்சு. என்ன சொல்லிருச்சு? நிக்கிதா ஒரு தவறான புகாரை கொடுத்திருக்கிறாரு. சரி, அதற்கு தண்டனை என்ன? விசாரிக்க கூட மறுக்கிறீங்களே. இது வரைக்கும் 2 முறை போயிருப்பாங்களா விசாரணைக்கு? நிக்கிதா இது வரைக்கும் போயிருப்பாங்களா? நிக்கிதா என்பவர் யாருங்க? ஒரு சாதாரண பேராசிரியர். அவங்க நபிதாவா? அவங்க நயன்தாராவா? அப்ப இவங்களுக்கு பின்னால யார் இருக்கா? அது வரல இன்னைக்கு வரைக்கும். அப்ப என்றைக்கு இந்த 10 பேருக்கும் அடிச்சே கொன்னாங்கன்னு சொல்லி இந்த 10 காவலாளிகளை அந்த காவல்துறை அதிகாரிகளை கைது பண்ணிருக்கீங்கல்ல, அவர்களை அந்த இடத்திற்கு அந்த கட்டத்திற்கு கொண்டு போய் யாரு நிறுத்தினாங்க அப்படிங்கிற அந்த உத்தரவு போட்டவனை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கலையேங்கிறத நீதிபதி கேள்வியில வைக்கல. சிபிஐ அந்த விசாரணையை பத்தி எதுவுமே சொல்லல. ஆனால் நம்மளா என்ன செய்யணும்? நீதி கிடைச்சிருச்சுங்கிறோம், நியாயம் கிடைச்சிருச்சுங்கிறோம். அவங்களை வெளியே விடாத அளவுக்கு நீதிபதி ரொம்ப கண்ணியமா நடந்து கொண்டார் உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் அதே நீதிபதி அதே சிபிஐ ஏன் ஒருபடி மேல போய் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல? நான் தான் சொல்றேன்ல, ரொம்ப எளிமையான விஷயம். நிக்கிதாவினுடைய நம்பரை என்கிட்ட கொடுங்க, நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம். ஒரு சாதாரண காவலாளி சொல்லிடுவாங்க. ரமணா படத்துல அடிக்கடி யூகி சேது சொல்லிட்டே போவாரு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இதை எளிதா கண்டுபிடிச்சாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, கேட்கவே மாட்டாங்க. அது மாதிரி அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண காவலாளர் போதும், ஏட்டையா கூட வேணாம், அதற்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் போதும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் சிபிஐங்கிறீங்க, சிறப்பு படைங்கிறீங்க, ஆனால் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன்னா உங்க நோக்கம் அந்த பிரபலத்தை காப்பாத்துறாங்க தவிர முக்கிய குற்றவாளியை பிடிப்பதாக தெரியல. பார்ப்போம் பொறுத்திருந்து.